டாக்டர் டூமும் பிளாக் பந்தரும் ஒத்த நிக்கிறாங்க. சரியான போட்டி நடக்குது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. டாக்டர் டூமை பிளாக் பந்தர் இன்ஃபினிட்டி கான்டெக்ட் வச்சு கதற விட்டுறாரு. இருந்தாலும் டாக்டர் டூம் இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி பிளாக் பந்தரை அடிச்சு ஓட விடுறாரு. நடுவுல மேஸ்ட்ரோல்க்குக்கும் டூமுக்கும் ஒரு ஃபைட் வருது. டூமை மேஸ்ட்ரோல் போட்டு பொழக்கிறாரு. இருந்தாலும் டூம் கிட்ட இருக்கிற பவர் த பியாண்டரோட பவர். பியாண்டரோட பவரை வச்சு டூம் மேஸ்ட்ரோல்க தூக்கி பறக்க விட்டுறாரு. பிளாக் பேந்தர் மேஸ்ட்ரோல்க் நேம் ஒரு 3 பேரும் சண்டை போடுறாங்க. ஆனால் 3 பேரையும் இன்க்ளூடிங் மேஸ்ட்ரோல்கையும் இன்ஃபினிட்டி கான்லெட் வச்சிருக்க பிளாக் பேந்தரையும் டூம் குழந்தை எடுக்கிறாரு. திடீர்னு டாக்டர் டூமுக்கு மாலிக்யூல் மேன் இருக்கிற இடத்துல ஏதோ ப்ராப்ளம் நடக்கிற மாட்டோம் ஒரு சந்தேகம் வருது. அப்ப பிளாக் பேந்தர் சிரிச்சுட்டே நேமோர் வச்சிருக்க ஸ்டோன் மூலியமா மறைஞ்சு போயிடுறாரு. இப்பதான் டாக்டர் டூமுக்கு புரியுது நம்மள திசை திருப்பி நீங்க ஏதோ பிளான் வச்சிருக்காங்கன்னு. கரெக்டா மாலிக்யூல் மேன் இருக்கிற இடத்துக்கு டாக்டர் டூம் போக அந்த இடத்துல சூசனும் வெலரியாவும் நிக்க, சூசன் டாக்டர் டூமை பார்த்து உண்மையை சொல்லு டாக்டர் டூம், நீ தானே டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கொன்ன அப்படின்னு கேட்க, டாக்டர் டூம் தடுமாறிக்கிட்டே என்னை மன்னிச்சிரு சூசன்னு சொல்லிட்டு மாலிக்யூல் மேன் இருக்கிற இடத்த பார்க்க போறாரு. அந்த இடத்துல பார்த்தா ரீட் ரிச்சர்ட்ஸ் அவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அதுக்கு டாக்டர் டூம் ரீட் நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு டாக்டர் டூம் ரீடை பார்த்து கேட்க, ரீட் ரிச்சர்ட்ஸ் நீ உலகம்னு ஒரு குப்பையை உருவாக்கி வச்சிருக்க, அதை மாற்றி நம்ம பழைய உலகத்தை கொண்டு வர சொல்லி மாலிக்யூல் மேன் கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ரீட் சொல்ல, நீ பழைய உலகத்தை கொண்டு வந்துருவியா? இந்த உலகம் அழிஞ்சு சுக்குநூறா போறப்ப உன் குடும்பத்தையும் உன்னால காப்பாற்ற முடியல. அதையும் காப்பாத்தி இந்த உலகத்தையும் உருவாக்குனது நானும் மாலிக்யூல் மேனும் தான். நீ இருந்தாதானே அது நடக்கும் சொல்லி டூம் மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக் மேல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் விட அதுலேருந்து அவர் எப்படியோ தப்பிச்சிடுறாரு. இதே சமயத்துல மாலிக்யூல் மேன் ஹேய் டூம் நிறுத்து, உன்கிட்ட லியாண்டரோட பவரை நான் கொடுத்துருக்கேன். அப்ப உன்னால சொடக்கு போற நேரத்துல கூட அவனை அழிச்சிட முடியும். இந்த சண்டை நியாயமா இல்லையே அப்படின்னு சொல்லி பியாண்டரோட பவரை மாலிக்யூல் மேன் 2 பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்குறாரு. டூமுக்கும் ரீடுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை ஆரம்பிக்குது.